ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +2 மேத்தமேட்டிக்ஸில் வந்து சாப்டர் 10ல் எக்ஸசைஸ் 10.8ல் வந்து ஃபஸ்ட்டு கணக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் இருக்க எல்லா கணக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா வீடியோ இப்போ ட்ரை பண்ணுவோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் அ நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் அ cretin bacteria culture is proportional to the number present. Given that the number triples in 5 hours, find the how many bacteria will be present after 10 hours. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வெசல் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வெசலில் வந்து சில பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியாவோட எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எத்தனை பாக்டீரியா இருக்குதோ அதுக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இனிஷியல் டைமில் வந்து எத்தனை பாக்டீரியா இருக்குதோ அதோட 5 மணி நேரம் கழித்து ஆரம்பத்தில் இருந்த பாக்டீரியாவோட 3 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ 10 மணி நேரம் கழித்து எவ்வளோ பாக்டீரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து நமக்கான கேள்வி. ஃபஸ்ட்டு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வெசலில் வந்து 5 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து ஆரம்பத்தில் இருக்க பாக்டீரியாவோட 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. 10 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து அந்த வெசலில் வந்து எத்தனை பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வந்து லெட் எக்ஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசியூம் பண்ணுறோம் எக்ஸை வந்து பாக்டீரியா ப்ரெசன்ட் இன் இந்த வெசல் அட் டைம் டி. ஸோ எக்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் டி அப்படிங்கிற இடத்துல வந்து பாக்டீரியா வந்து எவ்வளோ இருக்குதோ அதை வந்து எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாக்டீரியா. ஸோ அது வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசன்ட். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாக்டீரியா வந்து எப்படி எழுதுவோம், டிஎக்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் பாக்டீரியா வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும், டிடி. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசன்ட். ஸோ நம்பர் ஆஃப் பாக்டீரியா ப்ரெசன்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், எக்ஸு. ஸோ இதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடி. இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலுக்கு பதிலாக வந்து ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறோம், கே அப்படின்னு, எக்ஸு. இந்த எக்ஸெல்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணுறோம், டிஎல்லாம் வந்து ஒரு சைடு மூவ் பண்ணுறோம். டிஎக்ஸ் டிவைடர் பை எக்ஸ் வந்து கீழே வரும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு மூவ் ஆனிச்சுன்னா டிவைடரில் மூவ் ஆகும். ஸோ கீழே இருக்க டிவைடரில் இருக்க டிடி வந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா மல்டிப்ளையில் மூவ் ஆகும், கேடிடி. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ணுறோம். ஸோ 1/xஐ வந்து இன்டெக்ரல் பண்ணோம்னா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். கே வந்து கான்ஸ்டண்ட்டு, ஸோ அதை இன்ஸ்டன்ட் பண்ணால் அப்படியே வந்துடும், கே. இந்த டீயை இன்டெக்ரல் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி அப்படின்னு கிடைக்கும், ப்ளஸ் லாக் சி. ஸோ ரெண்டு சைடும் வந்து இருக்க லாகை வந்து கேன்சல் பண்ணணும். ஸோ இங்கே வந்து லாகை கேன்சல் பண்ணோம்னா எக்ஸுன்னு கிடைக்கும். ஸோ இந்த சைடில் இருக்க லாகை கேன்சல் பண்ணோம்னா சி வந்து அப்படியே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து லாக் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து இ பவர்னு வரும், இ பவர் கேடி. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. டைம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 0, அது டைம் வந்து 0 இருக்கப்போ ஸோ பாக்டீரியா வந்து எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு x0 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். டைமுக்கு பதிலாக வந்து 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக வந்து x0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது வந்து ஏன் x0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம்னா, டைம் வந்து 0, அந்த டைமில் வந்து எந்த பாக்டீரியா இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து x0 வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக வந்து x0, சி வந்து அப்படியே வந்துடும், இ, கே, டிக்கு பதிலாக வந்து 0, x0 ஈக்குவல் டு சி, இ, இங்கே கே இன்ட்டு 0, 0, x0 ஈக்குவல் டு சி. எந்த நம்பர் பவரில் வந்து 0 இருந்தாலும் வந்து ஆன்சர் வந்து என்ன வரும், 1ன்னு வரும். ஸோ சி ஈக்குவல் டு x0. இந்த சியோட வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி. இந்த சிக்கு பதிலாக வந்து x0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம், x0 இ பவர் கேடி. ஸோ நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி வந்து 5 இருக்கப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து 3 மடங்காக இருக்கும். ஸ்டார்டிங் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் 0வாக இருக்கிறது தான் ஸ்டார்டிங் வேல்யூ. டைம் 0வாக இருக்கப்போ வந்து பாக்டீரியா வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோம், x0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். 5 மணி நேரம் கழித்து, அதாவது t வந்து 5ஆக இருக்கப்போ எக்ஸில் வந்து அந்த டைமில் வந்து என்ன பாக்டீரியா வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூவில் என்ன இருந்துச்சோ அதுலேருந்து 3 டைம்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் வேல்யூவில் இருக்க பாக்டீரியா வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறோம், x0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸுக்கு பதிலாக வந்து 3x0, இந்த x0 அப்படியே வந்துடும். k வந்து அப்படியே வந்துடும். டீக்கு வந்து 5 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். இந்த x0வும் இந்த x0வும் கேன்சல் ஆகிடும். 3 ஈக்குவல் டு e பவர் k5 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, 10 மணி நேரம் கழித்து பாக்டீரியா வந்து எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அந்த கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து x ஈக்குவல் டு x0 e பவர் kt. ஸோ இதில் வந்து டீக்கு பதிலாக வந்து 10 சப்ஸ்டிட் பண்ணணும். 0 டீக்கு பதிலாக வந்து 10 சப்ஸ்டிட் பண்ணுறோம். k10 x0. இந்த k10 வந்து எப்படி எழுதலாம், e பவர் k5 பவரில் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ e பவர் k5க்கு வந்து வேல்யூ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 3 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த 3 வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ 10 மணி நேரம் கழித்து பாக்டீரியா வந்து எந்த அளவில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்த அளவில் இருந்துச்சோ அதோட 9 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். x ஈக்குவல் டு 9 × x0. இதில் x அப்படிங்கிறது வந்து இந்த டைம் t அப்படிங்கிற டைமில் வந்து பாக்டீரியா வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து மென்ஷன் பண்ணுறது. x0 அப்படிங்கிறது வந்து டைம் வந்து 0வாக இருக்கப்போ பாக்டீரியாவோட அளவு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக வந்து கொடுக்குற வேல்யூ. ஸோ நமக்கு வந்து கொடுத்த கொஸ்டின் வந்து என்ன, 10 மணி நேரம் கழித்து அந்த டேங்க்கில் வந்து எவ்வளோ பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 மணி நேரம் கழித்து அந்த வெசலில் வந்து 9 டைம்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் வேல்யூவில் இருந்த வேல்யூவோட 9 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து இந்த கேள்வி நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.